ஓகே. குட் ஆஃப்டர்நூன். நம்ம லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா டெல்நெட் கான்ஃபிகரேஷனும் எஸ்எஸ்ஹெச் கான்ஃபிகரேஷனும் பார்த்தோம். தென் இந்த டெல்நெட் கான்ஃபிகரேஷனும் எஸ்எஸ்ஹெச் கான்ஃபிகரேஷனும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்களும் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டீங்க. பட் இந்த டெல்நெட் எஸ்எஸ்ஹெச் நீங்க சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் அதை பேக் எண்ட் கேப்சர் பண்ண உங்களால முடியாது. இந்த பிளெயின் டெக்ஸ்டா என்கிரிப்டடா அப்படின்னு கேப்சர் பண்ண முடியாது. நம்ம இவி லேப்ல ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. இவி லேப்ல கேப்சர் பண்ண முடியும். பட் வயர்ஷாக் ஒரு சில எரர் அடிக்குது என்னோட லேப்ல. அதனால அதுவும் பண்ண முடியாது. ஸோ மேபி என்னோட லேப்ல வந்து ஒரு 1 வீக்குள்ள அந்த வயர்ஷாக் சரி பண்ணிருக்கேன். சரி பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஓகேவா ஹேமந்த்? ஹேமந்த் புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். சரி. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்படி இருக்கணும்னா இப்போ கூட இந்த ரவுட்டர்ல டெல்நெட் எனேபிள் பண்ணுங்க அப்படின்னா நோட்ல எந்த கமாண்டும் பார்க்காம இந்த ரவுட்டர்ல டெல்நெட் எஸ்எஸ்ஹெச் எனேபிள் பண்றது ரெடியா இருக்கணும். சுரேன் ஒரு நிமிஷம் நீங்க நோட்டை பாக்குறேன்ட்டீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். அதுதான் முக்கியமான விஷயமே. இப்போ ஏமந்த கூப்பிட்டு ஏமந்த் இந்த ரவுட்டர் எனக்கு எஸ்எஸ்ஹெச் போடுங்கன்னா இதை போடுறேன் சார் ரெடியா இருக்கணும். அப்பதான் நீங்க கொடுத்த ஃபீஸ் எல்லாமே கரெக்டா வருதுன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா இருங்க சுரேன் பார்த்துட்டு வரேன்னா அது ரொம்ப தப்பா போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடியா இருந்துக்குங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ரவுட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, நான் லிசன். இது வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பிசி. இது நீங்க ஒரு பிசியா பார்க்க கூடாது. இங்க நிறைய பிசி இருக்க மாதிரி பாருங்க. இது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இங்கேயும் நிறைய கம்ப்யூட்டர் இருக்கு. எல்லா கம்ப்யூட்டர் சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. சுவிட்ச்ல இருந்து ஒரு கேபிள் இங்க கனெக்ட் ஆயிருக்கு. இங்க எல்லா கம்ப்யூட்டர் சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. சுவிட்ச்ல இருந்து ஒரு கேபிள் இங்க கனெக்ட் ஆயிருக்கு. இப்படிதான் நீங்க பார்க்கணும். பார்க்கறது இப்படிதான் இருக்கணும். ஆனா நான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் எடுத்துக்கோ. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐபிஎஸ் நம்பர் என்னன்னா 50.10. அப்ப ரவுட்டருக்கு என்ன பண்ணணும்? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க என்ன நெட்வொர்க் இருக்கோ அந்த நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐபி கேட்கணும். இங்க 60.10. அப்ப இங்க என்ன ஐபிஎஸ் பண்ணணும்? 60.1. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரவுட்டருக்கு 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு. இந்த 2 இன்டர்ஃபேஸுக்கும் ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். சரியா? நல்ல சார். வேர் இஸ் மை இவி லேப்? இப்போதைக்கு உங்களுக்கு இவி லேப்ல எதுவுமே லாகின் ஆகாது. ஏன் லாகின் ஆகாது அப்படின்னா என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் நிறைய யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதனாலேயே லேப் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ எனக்கே மேனேஜ் பண்றது கஷ்டமாயிடுச்சு. அதனால இன்னைக்கு மார்னிங் எல்லா யூசர் அக்கௌண்ட்டும் டெலிட் பண்ணியாச்சு. எனக்கும் ஏமன் சாருக்கு மட்டும்தான் இருக்கு. மீது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் டெலிட் பண்ணியாச்சு. இனிமேதான் உங்களுக்கு புதுசா கிரியேட் பண்ணி தர போறேன். ஸோ திருப்பி வசந்த் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார். ஓகே, லேப் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட். சரி, இப்போ இந்த ரவுட்டருக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம். ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் ஐபி கான்ஃபிகரேஷன்லாம் பண்ண தெரியும் நம்புறேன். பண்ண தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். சரி, ரவுட்டர்ல ஃபர்ஸ்ட் எஸ்ஆர் நோ கேட்கும். நோ. enable configuration mode interface ethernet 0/0 IP at 50.0.0.1 subnet mask no shutdown exit interface ethernet 0/1 IP at 60.1 subnet mask no shutdown exit. சரி, ரவுட்டருக்கு ஐபி சென்ட் பண்ணா பேக் எண்ட்ல என்ன நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு கதை சொல்லி கொடுத்தல, யாருன்னா சொல்லுங்க. ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணா பேக் எண்ட்ல என்ன நடக்கும்? சாட்ல கூட போடுங்க. ஆனா சொல்லணும் நீங்க. கூகுள் ஏமந்த் பிரசாத், ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணா பேக் எண்ட்ல என்ன நடக்கும்?
ஓகே சூப்பர். அப்படின்னா ரவுட்டருக்கு இன்டர்ஃபேஸ் ஆன் பண்ணா கீ வேல்யூ போகும். ஏன் அப்படின்னா அந்த கேபிள் கரெக்டா இருக்கா இல்லையா செக் பண்றது. ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் சாட்ல சொல்ற மாதிரி ரவுட்டிங் டேபிள்ல ஆட்டோமேட்டிக்கா ரூட் வரும். அந்த ரூட்டுக்கு பேர் தான் டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ். கரெக்ட், சூப்பர், குட். அப்போ இந்த ரவுட்டர்ல யாருக்கு ரூட் இருக்குன்னா 50.0.0.0/8 interface ethernet 0/0, 60.0.0.0/8 interface ethernet 0/1 இருக்கும். இந்த ரூட்டுக்கு பேர் தான் டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ் சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம ரவுட்டிங் டேபிள் பார்க்க போறோம். ரவுட்டிங் டேபிள் பார்க்க கமாண்ட் என்னன்னா show IP route. இன்டர்ஃபேஸ் செக் பண்ற கமாண்ட் என்னன்னா show IP interface brief. ரவுட்டிங் டேபிள் செக் பண்ற கமாண்ட் என்னன்னா show IP route. அப்ப நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அழகா காமிக்கும். என்ன போட்டிருக்கு? சினா என்னன்னா டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல் பார்க்காதீங்க, எல் தேவையில்ல. 50.0.0/8 it's directly connected to Ethernet 0/0. 60.0.0.0/8 is directly connected to Ethernet 0/1. அப்போ அந்த ரெண்டு ரூட் இருக்கா? இதுக்கு பேரு டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பிசிக்கும் ஐபி அசைன் பண்ண போறேன். அப்ப பிசி 1ல போயிட்டு 50. nuclear connection, properties, TCP/IP. என்ன ஐபினா 50.0.0.10. ஓகே க்ளோஸ். இப்போ ஐபி அசைனா இருக்கா இல்லையா செக் பண்ணணும். சிஎம்டில போயிட்டு ஐபி கான்ஃபிக் கொடுத்தா இன்னும் ஐபி அசைன் ஆகல, பிகாஸ் பேக் எண்ட் ஸ்லோவா இருக்கு. அது வந்து செகண்ட் பிசிக்கு ஐபி சென்ட் பண்ணிப்போம். ncpa.cpl எதுக்காகனா நிக் கார்டு ஓபன் பண்றதுக்காக. local area connection double click, properties, TCP/IP, use the following IP ல 60.0.0.10. ஓகே க்ளோஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பீஸ் ஐபி கான்ஃபிக், ஃபர்ஸ்ட் பீஸ் ஐபி 50.10. இப்போ செகண்ட் பீஸ் ஐபி காமிக்கிறேன். சிஎம்டி ஐபி கான்ஃபிக், செகண்ட் பீஸ் ஐபி 60.10. ஸோ நல்லபடியா இந்த டோபாலஜி இருக்கிற மாதிரி ஐபி கான்ஃபிகரேஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பிசி போறேன். எந்த பிசில இருக்கேன்னா 50.10ல இருக்கேன். 50.10ல இருந்து நான் யாரை பிக் பண்ண போறேன்னா 50.1 பிக் பண்ண போறேன். 50.1 யாரு? அந்த சிஸ்கோ ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் ஐபி. 50.1 பிங் பண்றேன். பிங் ஆகுதா அப்படின்னா கிளியர் ரீச்சபிலிட்டி இருக்கு. ஓகே, இங்க இருந்து இங்க கிளியர் ரீச்சபிலிட்டி இருக்கு. இப்போ நான் 60.10 பிசி போறேன். 60.10ல இருந்து 60.1 பிங் பண்ணுறேன். இங்கேயும் கிளியர் ரீச்சபிலிட்டி இருக்கு. சரி, அப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரவுட்டர் பிங் ஆகுது, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரவுட்டர் பிங் ஆகுது. குட். பட் இது என் டார்கெட் கிடையாது. எனக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சேல்ஸ் பிங் ஆகணும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹெச்ஆர் பிங் ஆகணும். அப்படி பிங் ஆயிடுச்சுன்னா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிடணும். அப்போ நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் போறேன்.
ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பிங் பண்றேன். யாருன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் பிசி. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் பிசி ஐபி என்னன்னா 60.10. நான் இருக்கிறது என்னன்னா 50.10. அப்ப என்ட்ரு கொடுத்தா பிங் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா பிங் ஆகுது. ஓகே, ரவுட்டர்ல ரூட்லாம் இருக்கு. இங்க பாருங்க, ரவுட்டர்ல டைரக்ட்லி கனெக்ட் ரூட்லாம் இருக்கு. 50 ரூட் இருக்கு, 60 ரூட் இருக்கு. ரவுட்டர் சொல்ல போனா ரவுட்டிங் பண்ணணும். ஆனா நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த ஐபி பிங் பண்ணா பிங் ஆகுது. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த ஐபி பிங் பண்ணா பிங் ஆகுது. ஆனா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் பிங் பண்ணா இங்க பிங் ஆக மாட்டேங்குது. அப்ப ஏன் பிங் ஆகலன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் நீங்க தான் நெட்வொர்க் இன்ஜினியர். யாருக்கு தெரியுமோ சாட்ல ஆன்சர் போடுங்க. சாட்ல தான் போடும். ஏன் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் பிங் ஆகலன்னு கொடுத்த காசுக்கு யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் டீச் பண்ணிருக்கேன். எந்த டிவைஸ்ல பிரச்சனைன்னு போடுங்க சார். பிசி 1ல பிரச்சனையா, பிசி 2ல பிரச்சனையா, இல்ல ரவுட்டர்ல பிரச்சனையா? ஆன்சர் உங்களுக்கு தெரியும். முடிஞ்சா நோட்ல பாருங்க. ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். முடிஞ்ச செக் பண்ணுங்க. ஓகே, அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ட் லாஸ்ட்டுக்கு முன்னாடி கிளாஸ் நினைக்கிறேன். ஓகே, பிசிக்குன்னு ஒரு தனி பிரெயினே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, பிசிக்குன்னு தனி பிஹேவியரே இருக்குன்னு பார்த்தோம். அதுதான் ரவுட் டேபிள்னு படிச்சிருக்கோம். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க தெரியல. ரவுட் டேபிள் அப்படின்னு படிச்சிருக்கோம். படிச்சுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. ரவுட் டேபிள் படிச்சுமா இல்லையா? சிஸ்டம் ரவுட் டேபிள் படிச்சோம் சார். சரி, ஓகே. காசி பழைய பேட்ச் படிச்சிருப்பீங்க. கோகுல்லாம் படிச்சுமா? நம்ம இங்க கோகுல், ஹேமந்த், பிரசாத்லாம் படிச்சோம் சார், படிச்சோம். ஓகே, சூப்பர். அப்போ இந்த பிசிக்கு ஐபிஎஸ்என் பண்ணா அவரோட ரவுட் டேபிள்ல 2 ரூட் வந்திருக்கும். அது என்ன 2 ரூட்னு இந்த டைம் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களை பீட் பண்ண ஆளே கிடையாது. ஆனா பேட்ல என்னன்னா போட்டா சார். அது என்னன்னா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும், நானும் இதை கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். இதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா பெரிய விஷயம். ஆனா ஞாபகம் வச்சதே கஷ்டம். அது நல்லா படிக்கணும். அப்ப 2 ரூட் என்னவா இருக்கும்? 50.0.0.0 ஸ்லாஷ் 125. நான் ஒரு 8 போட்டுக்கிறேன். 125க்காக ஒரு 8. கேட்வே வந்து 50.10 இருக்கும். 3 ஐபி. செகண்ட் ரூட் என்ன இருக்கும்னா அதே ஐபி இருக்கும் 50.10. எத்தனை 25 இருக்கும்னா 4 25 இருக்கும். ஸ்லாஷ் 32. கேட்வே வந்து என்னன்னா 127.0.0.1 போடும். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. உங்களோட சிஸ்டம் 1ல போயிட்டு ரவுட் டேபிள் பாக்குற கமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவுட் பிரிண்ட். ரவுட் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் 2 எழுதிருக்குமா? அது இருக்கு பாருங்க. 50.0.0.0, 50.0.0.10, இதுல 125, இதுல 425, இதுல கேட்வே 50.10, இதுல கேட்வே லூபாக் ஐபி 127.0.0.1. அப்ப அதே மாதிரி இந்த பிசியோட ரவுட் டேபிள்லயும் என்ன இருக்கும்னா அந்த ரூட் இருக்கும். என்ன இருக்கும்னா 60.0.0.0 ஸ்லாஷ் 8. கேட்வே வந்து 60.10. திருப்பி 60.0.0.10 ஸ்லாஷ் 32. கேட்வே வந்து 127.1. சரி, இப்ப ஏன் பிங் ஆகலன்றது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆன்சர் சாட்ல கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க 10 பேர். அப்போ இது ரொம்ப இன்டெப்தா இருக்கும். மேலோடலாம் படிக்க முடியாது. இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா நீங்க வீட்ல அவ்வளவு படிச்சிருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும்னா
வீட்ல நிறைய எஃபோர்ட் எடுத்து படிச்சிருக்கணும், அப்பதான் பண்ண முடியும். ஏன்னா இது ரொம்ப இன்டெப்தா இருக்கும்ல. என்ன பிங் பண்ணா எக்கோ டேட்டா ஜெனரேட் ஆகும். இதோட சோர்ஸ் ஐபி என்ன, டெஸ்டினேஷன் ஐபி என்னன்னா சோர்ஸ் ஐபி 50.10, டெஸ்டினேஷன் ஐபி என்னன்னா 60.10. இப்போ இந்த பிசிக்குன்னு ஒரு தனி பிஹேவியரே இருக்கு. என்னன்னா அந்த பிசி அந்த டேட்டாவை வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த பிசி என்ன பண்ணுவாருன்னா டெஸ்டினேஷன் ஐபிக்கு அவரோட ரவுட் டேபிள்ல ரூட் இருக்கான்னு பார்ப்பாரு. நம்ம ரூட் நம்பர் 1ல எதை செக் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆக்டேட் மட்டும் தான் பார்க்கணும், ஏன்னா ஒரு 25. ரூட் நம்பர் 2ல எது பார்க்கணும், 4 ஆக்டேட் பார்க்கணும், ஏன்னா 4மே 25. அப்போ பார்த்தா மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகல. ரூட் நம்பர் 1ல 50 இருக்கு, அங்க 60 இருக்கு. ரூட் நம்பர் 2ல 50.10 ஆனா அங்க 60.10. அப்போ இந்த டெஸ்டினேஷனுக்கு இவரோட ரவுட் டேபிள் ரூட் இருக்கா, ரூட் இல்ல. ரூட் இல்லைன்னா பிசி என்ன பண்ணிப்பாரு, ரூட் இல்லைன்னா பிசி டிராப் பண்ணிடுவாரு. அப்போ டிராப் பண்ணிட்டா உங்களுக்கு ரிப்ளை வருமா, ரிப்ளை வராது. அப்போ பிங் பண்ணா உங்களுக்கு எரர் தானே அடிக்கும், பிங் எரர். பிங் பண்ணா உங்களுக்கு எரர் தான் அடிக்கும். அதுதான் டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள். டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள். டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள்னா என்ன அர்த்தம்னா அந்த பிசி உங்ககிட்ட என்ன சொல்ல வருது, இங்க பாருங்க. இந்த பிசி தான் என்கிட்ட சொல்லுது. இந்த பிசி எந்த பிசி, நான் இருக்குது 50.10ல இருக்கேன். 50.10 என்கிட்ட ஏதோ சொல்ல வருது. என்ன சொல்ல வருதுன்னா டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள். அப்படின்னு என்னன்னா நீங்க சொன்ன டெஸ்டினேஷனுக்கு எனக்கு ரூட் தெரியாது, டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள். நீங்க சொன்ன 60.10க்கு ஏன் ரவுட் டேபிள்ல ரூட் இல்ல, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வருது. அப்ப நீங்க டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் பாத்தீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, பிரச்சனை எங்க இருக்கு, பிரச்சனை பக்கத்து வீட்டுக்கான கம்ப்யூட்டர்ல இல்ல, பிரச்சனை நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல நம்ம அனுப்ப போற டெஸ்டினேஷனுக்கு ரூட் இல்ல அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ ஏன் பிங்கால நம்ம கம்ப்யூட்டருக்கு 16 நெட்வொர்க்கோட ரூட் இல்லாததுனாலதான் பிங் ஆகலாம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நெட்வொர்க் இன்ஜினியர் சும்மா தான் இருக்கும் சம்பளம் வாங்கிட்டு, நம்ம தான் இத ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டு மேனுவலா போயிட்டு ரூட் எழுத போறோம். இந்த கம்ப்யூட்டர்ல மேனுவலா ரூட் எழுத போறோம். என்ன ரூட்டு, 60.0.0.0 /8 அர்த்தம், ஒரு ஆப்டேட் மட்டும் பாருங்க இருக்கும். இங்க நீங்க என்ன மென்ஷன் பண்ணணும்னா கேட்வே மென்ஷன் பண்ணணும். கேட்வேன்றது என்னன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப். நெக்ஸ்ட் ஸ்டாப்ன்றது என்னன்னா பக்கத்துல இருக்க ரவுட்டர் ஐபி. பக்கத்தோட ரவுட்டர் ஐபி என்ன, 50.1. அப்ப இங்க போயிட்டு நீங்க 50.1 ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ண முடியுமா சூரியன்னா, தாராளமா பண்ணலாம். நான் பண்ற பாரு. இந்த பிசியோட டேபிள்ல 60க்கு ரூட் இருக்கா, இல்ல. அப்ப ரூட் இல்லைன்னா என்ன சொல்லுவாரு, டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ரூட்டை மேனுவலா எழுதுறேன். கமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவுட் ஆட் என்ன நெட்வொர்க்கு 60.0.0 மாஸ்க் 255.0.0 கேட்வே வந்து என்ன 50.1. நான் ஒரு கமாண்ட் தான் கொடுத்தேன். கமாண்ட் என்னன்னா router 60.0.0 mask 255.0.0 gateway 50.1. சரி, ரூட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரவுட் டேபிள்ல இந்த ரூட் ஆட் இருக்குமா, கண்டிப்பா ஆட் ஆயிருக்கும். ரவுட் பின், ரவுட் பின் கொடுத்தா இருக்குதா, 4வது லைன் பாருங்க என்ன ஆட் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததா பாருங்க, இதுக்கு முன்னாடி இருக்காது. ஆனா இப்ப ஆட் பண்ணதால என்ன வந்துருச்சு, 60க்கு ரூட் வந்துருச்சு. அப்போ இந்த பிசிக்கு 60க்கு ரூட் வந்துருச்சு. இப்போ பிங் பண்ணா பிங் ஆகுமா ஆகாதானா பேக் அண்ட் செக் பண்ணி பாருங்க. இப்போ பிங் பண்றாரு. அப்போ இந்த பிசி என்ன பண்ணும், டெஸ்டினேஷன் ஐபிக்கு ரவுட் டேபிள்ல ரூட் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கும்.
அப்போ இங்க டெஸ்டினேஷன் ஐபிக்கு ரூட் இருக்கான்னா எஸ் ரூட் இருக்குல்ல. எப்படி வந்தது? நம்ம ஆட் பண்ணதுனால வந்தது. அப்போ இந்த பிசி டிராப் பண்ணுவாரா? கண்டிப்பா பண்ண மாட்டாரு. ஏன்னா ரூட் இருக்குல்ல. அப்போ இந்த டேட்டா இங்க இருந்து யார்கிட்ட போயிடும்? ரவுட்டருக்கு போயிடும். ஒரு டேட்டா ரவுட்டருக்கு வந்தா ரவுட்டர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு டேட்டா ரவுட்டருக்கு வந்தா டெஸ்டினேஷன் ஐபிக்கு அவரோட ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கா இல்லையான்னு பாப்பாரு. அப்ப இங்க 60.10 இங்க ரூட் இருக்கான்னா எஸ் ரூட் இருக்கு 60க்கு. நல்லா கண்ணர் தந்து பாருங்க. நீங்க யாருன்னா சோர்ஸ் ஐபிக்கு பாத்துட்டீங்கன்னா டோட்டலா கதையை உடஞ்சிரும். சோர்ஸ் ஐபி ரவுட்டர் பார்க்கவே மாட்டாரு. ரவுட்டர் எப்பவுமே டெஸ்டினேஷன் ஐபிக்கு ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கான்னு பாப்பாரு. 60.10க்கு ரூட் இருக்கு. இந்த ரூட் எப்படி வந்துச்சுன்னா டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க். அது என்ன டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்னா இந்த ரவுட்டர் இன்டர்ஃபேஸ் 60.1 பண்ணிருக்கோம். அதனால 60க்கு ரூட் இருக்கு. 60க்கு ரூட் இருக்கிறதுனால இந்த டேட்டா ரவுட்டிங்கா யாருக்கு போகும்? சேல்ஸுக்கு போகும். சரி, இப்ப சேல்ஸுக்கு போயிடுச்சு. அப்ப சேல்ஸுக்கு போயிடுச்சுன்னா பிங் ஆகும்னு அர்த்தம்னா அப்படி கிடையாது. இப்ப போயிருக்குது ரிக்வெஸ்ட். அப்ப சேல்ஸ் எனக்கு ரிப்ளை பண்ணணும். அப்ப சேல்ஸ் ரிப்ளை பண்ண போறாருன்னா சோர்ஸ் ஐபி என்னன்னு கேட்டீங்கன்னா 60.10, டெஸ்டினேஷன் ஐபி என்னன்னா 50.10. இப்ப இந்த பிசி இந்த டேட்டா வெளியே அனுப்பணும். ஆனா அது எதை பேஸ் பண்ணி அனுப்புவாரு? அவரோட ரவுட் டேபிள் பேஸ் பண்ணி தான் அனுப்புவாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த டெஸ்டினேஷனுக்கு அவரோட ரவுட் டேபிள்ல ரூட் இருக்கான்னு பாப்பாரு. 50 நெட்வொர்க்குக்கு ரூட் இருக்கா இல்லையானா ரூட் இல்ல. அப்போ இவர் வெளியே அனுப்புவாரா மாட்டாருன்னா இவர் என்ன பண்ணிடுவாரு? டிராப் பண்ணிடுவாரு. அப்போ டிராப் பண்ணா என்ன நடக்கும்னு சொல்லுங்க. இப்போ நான் திருப்பி பிங் பண்றேன். ஆனா என்கிட்ட ரூட் இருக்கு. என் பிசில 60 ரூட் இருக்கு. என்டர் அடிக்கிறேன். இப்ப என்ன எரர் வருதுன்னு கண்ணை திறந்து பாருங்க. ஓகே, இப்ப என்ன எரர் வருது? ரிக்வெஸ்ட் டைம் டாட்னு வருது எனக்கு. யாருக்கு? என் பிசில ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் வந்தது. இப்போ என்னன்னு கேட்டா ரிக்வெஸ்ட் டைம் டாட்னு வருது. இது என்னது ரிக்வெஸ்ட் டைம் டாட் அப்படின்னா நான் எம்பிசி என்ன சொல்ல வர்றாரு என்கிட்ட? நெட்வொர்க் இன்ஜினியர் கிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா நான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன். ரிக்வெஸ்ட் போயிடுச்சு. அப்ப ரிப்ளை வரணும். ஆனா எனக்கு வர மாட்டேங்குது ரிப்ளை. நான் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அவ்வளவுதான் ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ண டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல வராரு. அப்ப லாஜிக் என்னன்னா கொடுத்த 10,000 ரூபாய்க்கு சும்மா வந்துட்டு டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரிச்சபிள் ரிக்வெஸ்ட் டைம் மக்க படிச்சுட்டு போகாம டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரிச்சபிள்னா என்ன, அது எப்போ வரும், ஏன் வருது, ரிக்வெஸ்ட் டைம் என்ன, அது எப்போ வருதுன்றத நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். அப்ப லாஜிக் என்ன? இங்க இருந்து ரிக்வெஸ்ட் போயிடுச்சு, இது ரிப்ளை பண்ண ரூட் இல்ல, அதனால டிராப் பண்றாரு. அப்ப இந்த பிசிக்கு எரர் என்ன அடிக்கும்னா ரிக்வெஸ்ட் டைம் அடிக்கும். சரி, அப்ப என்ன பண்ணலாம்? இங்க ரூட் இல்ல, அதனாலதான் பிரச்சனை. அப்ப ரூட் ஆட் பண்ணலாம். எப்படி ரூட் ஆட் பண்றது? 50.0.0.0/8 கேட்வே வந்து ரவுட்டர் ஐபி கொடுக்கணும். என்னன்னா 60.1. எஸ், 3 பேருக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? சார், இது ரொம்ப இன்டெப்தா இருக்கும். இந்த போர்ஷன் அவ்வளவு சீக்கிரமா யாரும் எடுக்க மாட்டாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. நான் காமிக்கிறேன். என்னது ரூட் எழுதிக்கலாம். எந்த பிசில இருக்கேன்? ஓகே, விண்டோஸ் 2. என்னது? ரவுட்டர். ரவுட்டர் 50.0.0.0 மாஸ்க் கேட்வே வந்து கரெக்ட்டா? எண்பது எம். ஓகே, ரூட் ஆட் 50 நெட்வொர்க் மாஸ்க் 255.0.0.0 கேட்வே வந்து 60.1 ரூட் எழுதியாச்சு. இப்போ பிங் பண்ணா அங்கிருந்து வந்துரும். இப்ப ரிப்ளை பண்ண ரூட் இருக்கான்னா 50.10க்கு ரூட் இருக்கு. அப்ப இந்த பாக்கெட் இங்க இருந்து ரவுட்டருக்கு போகும். ரவுட்டர்
டெஸ்டினேஷன் ஐபிக்கு ரவுட்டிங் டேபிள் ரூட் இருக்கான்னு பாப்பாரு. எஸ் இருக்கு. அப்போ டேட்டா இங்க இருந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேரணும். பார்க்கலாம் வருதா? எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். நம்ம தரமா படிச்சோம்னா நம்ம சொல்ல சொல்ல ஆன்சர் வந்துனே இருக்கும். ஓகே, அப்போ கரெக்டா இப்ப நீங்க படிச்சீங்க பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் ரவுட்டிங். ரவுட்டிங் என்ன தெரியுமா? அவங்கவுங்க ரவுட் டேபிள பார்த்துதான் முடிவு எடுப்பாங்க. எல்லாருமே இப்ப 10 ரவுட்டர் இருக்கு, 30 ரவுட்டர் இருக்கு. எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கவுங்க ரவுட் டேபிள் தான் பார்ப்பாங்க. நான் போய் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்க மாட்டேன். அவன் போய் என்னோட ரவுட்டிங் டேபிள் பார்க்க மாட்டான். அவங்கவுங்க ரவுட்டிங் டேபிள் பார்த்து ரூட் இருந்துச்சுன்னா அனுப்புவாங்க, ரூட் இல்லைன்னா அனுப்ப மாட்டாங்க. ரூட் இல்லை அப்படின்னா நீங்க நெட்வொர்க் இன்ஜினியர் தேவைப்படுற ரூட் ஆட் பண்ணுங்க. தேவைப்படுற ரூட் ஆட் பண்ணீங்கன்னா தேவைப்படுற நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிடும். அப்போ கம்யூனிகேஷன் வந்துருச்சு. சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இப்போ என்கிட்ட மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் 192.168.1.0 1 நெட்வொர்க்ல இருக்கு. ரவுட்டர்ல ரூட்லாம் இருக்கு, ஐபிஎஸ் பண்ணிருக்கேன், எங்க ரூட்லாம் வந்துருச்சு, இங்க டாட் ஐபிஎஸ் பண்ணிருக்கேன். இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 192.168.1 நெட்வொர்க் பிங் பண்ணா பிங் ஆகுமா ஆகாதா? சே எஸ் ஆர் நோ இன்சார்ஜ். எஸ் ஆர் நோவா தான் சொல்லணும், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க கூடாது. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மேனேஜர் பிங் பண்ணா ஆகுமா ஆகாதா? எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். ஜஸ்ட் மினிட், ஒரு சின்ன ஓகே. அப்படின்னா கண்டிப்பா பிங் ஆகாது, கரெக்டா? சரி, என்ன எரர் வரும் மட்டும் சொல்லுங்க. நீங்க நெட்வொர்க் இன்ஜினியர் நான் ஒத்துக்கிறேன். டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் வருமா, ரிக்வெஸ்ட் டெம்ப்ளேட்னு வரும். டியா ஆர்ஆன் கொடுங்க சாட்ல. டெஸ்டினேஷன்னா டின்னு கொடுங்க, ரிக்வெஸ்ட் டெம்ப்ளேட்னா ஆர்ஆன் கொடுங்க. ஓகே சூப்பர். அப்படின்னா என்ன வரும்? டெஸ்டினேஷன் ஓஸ் அன்ரிச்னு வரும். இப்போ புரியுதா? ஒரு எரர் வருதுன்னா அந்த எரருக்கு என்ன அர்த்தம்னு புரியணும். அதுதான் ஒரு ட்ரைனிங். ஓகே, அப்ப நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் நம்புவேன். ஏன்னா ரிக்வெஸ்ட் டெம்ப்ளேட் யாருமே சொல்லல, டெஸ்டினேஷன் ஓஸ் அன்ரிச்சபிள். ஏன்னா சுரேன் நம்ம பிங் பண்ணது 192 ரூட் இல்லைன்னா, அவர்கிட்ட ரூட் இல்லைன்னா ரிக்வெஸ்ட் டெம்ப்ளேட் சொல்ல மாட்டாரு. அவர்கிட்ட ரூட் இல்லைன்னா டெஸ்டினேஷன் ஓஸ்ட் அன்ரிச்சபிள் சொல்லுவாரு. அப்போ இந்த டெஸ்டினேஷன் ஓஸ்ட் அன்ரிச்சபிளுக்கு ஒரு பெரிய டெபினிஷன் கொடுத்து அதை படிக்க வைக்க மாட்டேன். அதை நீங்க படிக்கவும் கூடாது. அப்படி படிச்சா அது காலேஜ். இருக்குன்னு ஒரு கதை இருக்கு, அந்த கதையை படிச்சிட்டீங்கன்னா கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். அப்படிதான் இப்ப நீங்க 3 பேர் பண்ணிருக்கீங்க. குட். சரி, டெஸ்டினேஷன் ஓஸ் அன்ரிச்சபிள். சரி, இப்போ பிங் ஆகணும்னா ரூட் எழுதணும். என்ன எழுதணும்? 192.168.1.024 கேட்வே 50.1 எழுதணும். அங்கேயும் போய் எழுதணும். சரி, எழுதிட்டா பிங் ஆயிடும். இப்ப நான் வந்து இது எழுதிட முடிஞ்சிச்சு. என் கம்பெனில இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, 30 நெட்வொர்க்ல இருக்காங்க. இன்னொரு கம்பெனி இருக்கு, 30 நெட்வொர்க்ல இருக்காங்க. இப்ப இங்க இருந்து 30 நெட்வொர்க் பிங் பண்ணினா பிங் ஆகாது. ஏன்னா என் ரவுட் டேபிள்ல 30க்கு ரூட் கிடையாது. அப்படி ரூட் இல்லைன்னா எனக்கு டெஸ்டினேஷன் ஓஸ் அன்ரீச்சபிள் அப்படின்னு என் கம்ப்யூட்டர் சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்படி பிங் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்னா 30 நெட்வொர்க்குக்கு ரூட்டை மேனுவலா இந்த கமாண்டை வச்சு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டேன்னா பிங் ஆகும். ஓகே குட். பட் என்ன பிரச்சனைனா, என் கம்பெனில டோட்டலா 200 பிசி இருக்கு. என் கம்பெனில டோட்டலா 200 பிசி இருக்கு. டோட்டலா 100 நெட்வொர்க் யூஸ் பண்ணும். மொத்தம் 100 நெட்வொர்க். 100 நெட்வொர்க்னா என்ன? 1 நெட்வொர்க், 2 நெட்வொர்க், 3 நெட்வொர்க், 4 நெட்வொர்க்னு 100 நெட்வொர்க் வச்சிருக்கேன். 200 பிசி வச்சிருக்கேன். இப்போ நீங்க
ஃபுல் நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்கு நல்லா கவனிங்க. நீங்க தான் நெட்வொர்க் இன்ஜினியர். கரெக்டா? இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல நெட்வொர்க் இன்ஜினியர் ஆயிருவீங்க ஒரு கம்பெனில, பெரிய போஸ்டிங்ல. அப்போ ஃபுல் நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு கம்ப்யூட்டர்லயும் போயிட்டு 100 தடவை ரூட் ஆட். இந்த கம்ப்யூட்டர்ல 100 நெட்வொர்க் ஆட் பண்ணணும். இந்த கம்ப்யூட்டர்ல 100 நெட்வொர்க். அந்த மாதிரி டோட்டலா எத்தனை கம்ப்யூட்டர் இருக்கு? 200 கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த 200 கம்ப்யூட்டர்லயும் ரூட் ஆட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணணும். இது பாசிபிளா இல்லையான்னு சாட்ல பண்ணுங்க. எஸ் ஆர் நோவா? சாட் எஸ் ஆர் நோவா? இந்த மாதிரி எல்லா ரூட்டையும் ஆட் பண்றது பாசிபிளா இல்லையா? எஸ் ஆர் நோவா? ஓகே சூப்பர். அப்படின்னா பாசிபிள் தான், பட் இட் வில் டேக் டைம். கரெக்டா? பாசிபிள் தான். ஏன் முடியாது? என்ன முடிக்கிறதுக்கு ஒரு 10 நாளோ 15 நாளோ ஆகும்ல. ஓகே, அதுலயும் தப்பு தப்பா போட வாய்ப்பு இருக்கு, எரர் வர வாய்ப்பு இருக்கு, டைம் எடுத்துக்கும். ஆனா முடியும். முடியாம கிடையாது, முடியும். ஆனா டைம் எடுத்துக்கும். அப்போ ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்? ரூட்டை எழுதுனா டைம் ஆகும். அப்ப சின்ன சின்ன நெட்வொர்க்குக்கு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன கம்பெனி இல்ல சார், 50 60 அவ்வளவுதான் சார் என் கம்பெனில இருக்குன்னா ஆட் பண்ணிக்கலாம். அது ரெண்டே கம்ப்யூட்டர் தான் சார் இருக்கு, ஆட் பண்ணிக்கலாம். நிறைய கம்ப்யூட்டர் நிறைய நெட்வொர்க் ஒரு சில ரூட் ஆட் பண்ணலாமானா பண்ணலாம். ஆனா டைம் எடுத்துக்கும். அப்ப டைம் எடுத்துக்கோனா டிராபேக், ப்ராப்ளம். ப்ராப்ளம் இருந்தாவே நம்ம கிளாஸ்ல சொல்யூஷன் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அப்போ நான் என்னோட டார்கெட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு டெக்னாலஜியை சொல்லி தரணும். ஆனா அந்த டெக்னாலஜியை டைரக்டா நான் டீச் பண்ண மாட்டேன். அந்த டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு நான் காமிப்பேன். அப்ப இவ்வளவு நேரம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து என்ன தெரியுமா? ஒரு ப்ராப்ளம் பத்தி பேச வந்தேன். அந்த ப்ராப்ளம் பேசி முடிச்சுட்டேன். என்ன அப்படின்னா, ரூட்டை எழுதுங்கப்பா. ஆனா ரூட்டை எழுதுனா டைம் டிலே ஆகும். இதுதான் என்னோட டார்கெட். என் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை அப்படின்றத கண் முன்னாடி காட்டும். அப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் ரூட்டை எழுதி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா என்ன பிரச்சனைனா, ரூட்டை எழுதுனா டைம் டிலே அதிகமாகும் அப்படின்னு 3 பேருக்கும் புரியணும். புரிஞ்சாதான் சொல்யூஷன் என்னன்னு தேடணும். புரியாமையே நான் 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன், நான் எனக்கு சொல்யூஷன் சொல்லித்தாங்கன்னா நான் சொல்லி கொடுத்தாலும் அது உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன என்ன பிரச்சனைன்னு தெரியணும். அந்த பிரச்சனை நல்லா ஃபீல் ஆயிடுச்சா, அப்ப நான் சொல்லி தரேன் சொல்யூஷன் என்னன்னா. ஃபர்ஸ்ட் நான் ரூட்டை போட்டு டெலிட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல இருக்க ரூட் டெலிட் அந்த 16 இருக்கு. அப்புறமா அந்த கம்ப்யூட்டர்ல போயிட்டு ரூட் டெலிட் 15 இருக்கும். இப்ப ரூட்லாம் கிடையாது. இப்ப பிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிங் ஆக வாய்ப்பு கிடையாது. டெஸ்டினேஷன் போஸ்ட் அன்ரிச்சபிள் தான் எரர் வரும். ஏன்னா ரூட் எல்லாம் எடுத்துட்டேன். இப்ப ரூட்டை போட்டா பிங் பண்ண வைக்கலான்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பிசியோட ஐபி செட்டிங்ஸ்ல போகணும். ஐபி அட்ரஸ் பத்தி படிச்சுட்டோம், சப்நெட் மாஸ்க் பத்தி படிச்சுட்டோம். கீழே என்ன இருக்குன்னா, டிஃபால்ட் கேட்வே அப்படின்னு இருக்கு. இந்த டிஃபால்ட் கேட்வேன்ற இடத்துல உங்களோட ரவுட்டரோட ஐபி கொடுத்துருங்க. உங்களோட ரவுட்டர் ஐபிய இங்க கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த பிசிக்கு டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணிருக்கோம். என்னன்னா 50. சரி, இப்போ நான் ஒரு கதை சொல்லி தரேன், அந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லி கொடுத்துருக்கேன். ரவுட்டருக்கு ஐபிஎ சென்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டைரக்ட்லி கனெக்டட் ரூட் ரவுட்டிங் டேபிள்ல வந்துடும். இப்போ இன்னொரு கதை சொல்லி தரேன், முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா நான் அப்பப்போ இந்த கதையை கேட்பேன், அப்பப்போ இந்த கொஸ்டினை கேட்பேன். ஆன்சர் சொல்றவங்க நெட்வொர்க் இன்ஜினியர். என்ன கதைனா, எப்போ ஒரு பிசிக்கு டிஃபால்ட் கேட்வே செட் பண்றீங்களோ, அப்போ அந்த பிசியோட ரவுட் டேபிள்ல புதுசா ஒரு ரவுட் ஒன்று ஆட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. என்ன கதை? எப்போ ஒரு பிசிக்கு டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணீங்களோ, அப்ப அந்த பிசியோட ரவுட் டேபிள்ல புதுசா ஒரு ரூட் ஒன்று ஆட் ஆகும். இது நீங்க அப்படியே சொல்லணும். இன்னும் 2 நாள் கழிச்சு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லணும். அது பார்க்க எப்படி இருக்கும்னா, 0.0.0.0/0 கேட்வே வந்து நீங்க செட் பண்ணுது 50.1 இருக்கும். சரி, இப்படிதான் இருக்கும். இது நீங்க ஆட் பண்ணக்கூடாது. கேட்வே செட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ரூட் உள்ள வரும்.
இப்ப லாஜிக் என்னன்னா /8னா என்ன அர்த்தம்? யாரா சொல்லுங்க. 8 என்ன அர்த்தம்? ஒரு 25 நெட் மாஸ்க்ல ஒரு 25 என்ன அர்த்தம்? ஒரு நெட்வொர்க் பிட். ஆஹா, அது பிரிஃபிக்ஸ் இருக்குப்பா. நெட் மாஸ்க்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டேட் மட்டும் செக் பண்ணணும்னு அர்த்தம். ஒரு 25 இருந்தா ஃபர்ஸ்ட் ஆக்டேட் மட்டும் பாருங்கன்னு அர்த்தம். 4மே 25 இருந்தா 4மே பாருங்கன்னு அர்த்தம். இதுவே /16 2 25 இருந்தா 2 ஆக்டேட் பாருங்கன்னு அர்த்தம். /24 3 25 இருந்தா 3 ஆக்டேட் பாருங்கன்னு அர்த்தம். அப்போ /0னா என்ன அர்த்தம் சொல்லுங்க யாருன்னா புது பேட்ச்? எதையுமே பார்க்க வேண்டாம். அவ்வளவுதான் கோகுல். அப்படின்னா /8னா ஃபர்ஸ்ட் அப்டேட் பாரு, /16னா 2 அப்டேட் பாரு, /24னா 3 அப்டேட் பாரு, /32னா 4 அப்டேட் பாரு, /0னா நீ எதையும் பார்க்க தேவையில்ல. எதுவா இருந்தாலும் யாருக்கு அனுப்பிச்சிரு. எதுவா இருந்தாலும் 50.1க்கான பிரிண்ட் போட்டிருக்காங்க. இந்த ரூட்டுக்கு பேர் தான் டிஃபால்ட். அப்ப என் பசங்க என்ன சொல்லணும்னா சுரேன் டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணா அந்த சிஸ்டமோட ரவுட் டேபிள்ல டிஃபால்ட் ரூட் ஆட் ஆகும் சுரேன் சொல்லணும். சொல்றவங்க நெட்வொர்க் இன்ஜினியர், சொல்லாதவங்க ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பிசிக்கு நீங்க டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டமோட ரவுட் டேபிள்ல டிஃபால்ட் ரூட் ஆட் ஆகும். நான் திருப்பி உங்களை செக் பண்றது கேட்பேன், டிஃபால்ட் ரூட்னா என்ன கோகுல்னு. அப்ப கோகுல் என்ன சொல்லணும்னா சுரேன் டிஃபால்ட் ரூட்னா 0.0.0.0/0 போட்டிருக்கோம். அப்படின்னா என்னன்னா எதுவா இருந்தாலும் ரவுட்டருக்கு அனுப்பு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டுக்கோ சுரேன்னு சொல்லணும். அப்போ இங்கேயும் என்ன வரப்போகுது, நான் கேட்வே செட் பண்ண போறேன். இங்க என்ன கேட்வேனா 60.1. அப்ப 60.1 இங்க செட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரூட் வந்துடும். என்னன்னா 0.0.0.0/0 கேட்வே வந்து என்னன்னா 60.1. சரி, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பீஸ் செட் பண்ணிருக்கேனா? அப்ப ஃபர்ஸ்ட் பீஸோட ரவுட் டேபிள்ல நான் சொன்ன ரூட் வந்திருக்கணுமா? வந்திருந்தா தானே கரெக்டா நான் எடுக்குறதெல்லாம், இல்ல தப்பு தானே? சரி, ரவுட் வந்திருக்கா ஃபர்ஸ்ட் 0.0.0.0 0.0.0.0 கேட்வே என்னன்னா ரவுட்டர் ஐபி. இப்ப நான் செகண்ட் பிசி போறேன். செகண்ட் பிசில கேட்வே செட் பண்றேன். என்ன கேட்வேனா ரவுட்டர் ஐபி 60.0.0.1. ஓகே ஓகே க்ளோஸ். சரி, இப்போ இவருக்கும் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் வந்து வந்துட்டு இருக்கு. ஓகே, டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணா டிஃபால்ட் வந்துடும். இப்போ பிங் பண்ணா பிங் ஆகுமானா பார்க்கலாம். எக்கோ ஜெனரேட் ஆகும். சோர்ஸ் ஐபி என்னன்னா 50.0.0.10. டெஸ்டினேஷன் ஐபி என்னன்னா 60.0.0.10. இப்ப இந்த பிசி என்ன பண்ணுவார்னா டெஸ்டினேஷனுக்கு அவரோட ரவுட் டேபிள்ல ரூட் இருக்கா இல்லையான்னு பாப்பாரு. எஸ் 60க்கு ரூட் கிடையாது, நல்லா கண்ணை திறந்து பாருங்க. 60க்கு ரூட் இல்ல, ஆனா டிஃபால்ட் ரூட் இருக்குல்ல, எதுவா இருந்தாலும் யார்கிட்ட போ ரவுட்டர் அமைச்சிருவாரு. ரவுட்டர் டெஸ்டினேஷன் ஐபிக்கு ரூட் இருக்கான்னு பாக்குறாரு. 60க்கு ரூட் இருக்கு, பாக்கெட் சேல்ஸுக்கு போயிடும். இப்ப சேல்ஸ் பிசி என்ன பண்ணணும்னா ரிப்ளை பண்ணும். அப்போ சோர்ஸ் ஐபி என்னன்னு கேட்டீங்கன்னா 60.10. டெஸ்டினேஷன் ஐபி என்னன்னா 50.10. இப்ப இந்த பிசி டெஸ்டினேஷன் ஐபிக்கு அவரோட ரவுட் டேபிள்ல ரூட் இருக்கான்னு பார்க்கும். 50க்கு ரூட் இல்ல, ஆனா டிஃபால்ட் ரூட் இருக்கு. அப்ப இந்த பாக்கெட் இங்க இருந்து ரவுட்டருக்கு வந்துடும். ரவுட்டர் டெஸ்டினேஷன் ஐபிக்கு அவரோட ரவுட் டேபிள்ல ரூட் இருக்கான்னு பாப்பாரு. எஸ் 50க்கு ரூட் இருக்கு. அப்ப பாக்கெட் இங்க வரணும், கதைப்படி வரும் பாருங்க. வருதா? அப்போ இப்ப ரூட் எழுதுனதால பிங் ஆகல, நம்ம டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணதாலதான் பிங் ஆச்சு. அப்போ ரூட் எழுதுறது ஈஸியா, டிஃபால்ட் கேட்வே செட் பண்றது ஈஸியானா டிஃபால்ட் கேட்வே செட் பண்றதா ஈஸி. அப்போ நல்லா கவனிங்க, இவ்வளவு பெருசா இந்த செஷனை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை.
நான் இவ்வளவு பெரிய கிளாஸ் எடுத்தேன்னா 2:30 ஆரம்பிச்சேன், 3 ஆகுது. இவ்வளவு பெருசா பேச வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப பாருங்க நான் கிளாஸ் எடுக்கிறேன். இப்ப டைம் வந்து 2:30 வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இமேஜின் லைக் 2:30 இப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்றேன்னா உங்ககிட்ட சொல்றேன், ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ண போறேன். ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ண எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 30 செகண்ட். சரி, ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ணிட்டேன். ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ணிட்டேன்னா டைரக்ட்லி கரெக்டா ரூட் வந்துடும். அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். 50க்கு ரூட் இருக்கும், 60க்கு ரூட் இருக்கும். நான் ஷோ ஐபி ரூட் கொடுத்து அந்த ரூட்டை காமிப்பேன். அதுக்கு ஒரு 30 செகண்ட். சரி, அப்போ 1 மினிட்ல ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ணி ரவுட்டிங் டேபிள் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த பிசிக்கும் ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணுவேன். அதுக்கு ஒரு 1 மினிட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த பிசில இருந்து இந்த பிசி பிங் பண்ணுவேன், பிங் ஆகாது. கரெக்டா? உங்களுக்கு இப்ப தெரியும் ஏன் பிங் ஆகாது. இந்த பிசில இருந்து இந்த பிசி பிங் பண்ணுவேன், பிங் ஆகாது. அப்ப as a trainer நான் என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குன்னா, நான் என்ன சொல்ல முடியும் என்னால, 2 different network பிங் பண்ணா பிங் ஆகாதுப்பா. பிங் ஆகணும்னா டிஃபால்ட் கேட்வே கொடுங்க. இங்க போய் 50.1 டிஃபால்ட் கேட்வே கொடுங்க. இங்க போய் 60.1 டிஃபால்ட் கேட்வே கொடுங்க. அதுக்கு ஒரு 1 மினிட் எக்ஸ்பிளனேஷனுக்கும் டிஃபால்ட் கேட்வே கொடுக்கறதுக்கும். அப்ப டிஃபால்ட் கேட்வே கொடுத்த உடனேயும் நான் பிங் பண்ணி பார்த்தா அழகா பிங் ஆயிருக்கு. கரெக்டா? பிங் ஆனவனையும் இதுதான்ப்பா இன்னைக்கு லேப் பிராக்டிக்கல், நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம், பிராக்டிகல் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்னால முடிக்க முடியும். ஓகே, இதான அவுட்புட். அதே அவுட்புட் தான் வரப்போகுது. உங்களுக்கு என்ன ரூட் பத்தி தெரியுமா, ரவுட் டேபிள் பத்தி தெரியுமா? நான் சொல்லி கொடுத்தாதான் தெரியும். அப்போ செஷனு 2 விதமா முடிக்கலாம். இதுல வர அவுட்புட் தான் வரப்போகுது. ஆனா என்னன்னா, ஏன் டிஃபால்ட் கேட்வே கொடுக்குறோன்னே தெரியாம ரியல் டைம்ல நிறைய இன்ஜினியர்ஸ் கொடுத்துருந்தா இருக்காங்க. இன்னி வழியும் அதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா என் பசங்க அப்படி இருக்கக்கூடாது. என் பசங்க கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும். அப்படி இருக்கிறதுனாலதான் நான் பேட்ச் போட்டா ஓரளவுக்கு சீசன் என்கிட்ட வந்து ஜாயின் பண்றாங்க. ஏன்னா அந்த யூனிக்னஸ். அப்ப லாஜிக் என்னன்னா, 5 நிமிஷத்துல ஒரு கான்செப்ட முடிக்க முடியும். 1/2 hour 2 hour கூட அந்த கான்செப்ட் பேசலாம். நம்ம 5 நிமிஷம் முடிக்கிறதுக்காக இந்த செஷன் நீங்க கொடுத்து ஜாயின் பண்ணல, நான் அப்படி எடுக்கவும் மாட்டேன். இந்த லாஜிக் உங்களுக்கு புரியணும். இப்போ உங்களை இன்னும் ஒரு 10 days கழிச்சு நான் கேட்கிறேன், டிஃபால்ட் கேட்வே கொடுக்காம நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். இல்ல சுரே, டிஃபால்ட் கேட்வே கொடுத்தாதான் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா நீங்க செஷன் அட்டென்ட் பண்ணது வேஸ்ட் ஆயிடும். என் பசங்களா இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, சுரே டிஃபால்ட் கேட்வே கொடுத்தாதான் ஃபார்ம் பண்ண முடியும்னு கிடையாது. டிஃபால்ட் கேட்வே கொடுக்காமையும் ஃபார்ம் பண்ணலாம். என்ன பண்ணணும்? ரவுட்டர் மேனுவலா ஆட் பண்ணி பண்ணுங்க. டைம் ஆகும்னா பண்ணுங்க, பரவாயில்லையே, ஒர்க் ஆகுமே. எல்லாம் ரவுட் டேபிள்ல ரூட் இருக்கிறத பொறுத்துதான். அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல ஒரே ஒரு கண்டென்ட்டை படிச்சு சொல்லி தரணும். என்னன்னா டிஃபால்ட் கேட். நீங்க ரியல் டைம்ல போயிட்டு உங்க சீனியர் நெட்வொர்க் இன்ஜினியர் கிட்ட டிஃபால்ட் கேட்வே என்னன்னு கேட்டா கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு தெரிஞ்சு, நான் யாரையும் டவுன் பண்ணல, ஜஸ்ட் ஐம் சேயிங் திஸ் இன்ஃபர்மேஷன், தப்பா எடுத்துக்காதீங்க. சோ யார்கிட்ட நம்ம கேட்டா கூட டிஃபால்ட் கேட்வே என்னன்னா, 2 டிஃபரெண்ட் நெட்வொர்க் பிங் ஆகணும்னா கேட்வே கொடுக்கணும்வாங்க. கொடுக்கலன்னா ஆகாதுன்னுவாங்க. ஆனா ஏன் கொடுக்கணும் ஆகாது? ஏன் கொடுத்தா ஆகும்? என்ன நடக்குது பின்னாடி? பேக் எண்ட் ப்ராசஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். அததான் உங்களுக்கு கண் திறந்து காமிச்சிருக்கேன். யார் யார் என்னென்ன பண்றாங்க, என்ன டேபிள் வச்சிருக்காங்க அப்படின்னு மொத்தமா காமிச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? இன்னைக்கு கிளாஸ் இன்கேஸ் புரியலன்னா சிஸ்டம் ரவுட் டேபிள் படிங்க. ஒரு சிஸ்டமுக்குன்னு ரவுட் டேபிள் இருக்கு. அது நிறைய இடத்துல காமிக்க மாட்டாங்க. ஏன் காமிக்க மாட்டாங்க அப்படின்னா, அதெல்லாம் எதுக்குப்பா? எப்போ டிஃபால்ட் கேட்வே போட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ சிஸ்டம்க்கு ரவுட் டேபிள் இருக்குன்னு யாரும் காமிக்கல. இதான் உண்மை. நீங்க நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணி பாருங்க. ஓகே, ஒரு சில ட்ரைனிங்ல கம்பேர் பண்ணல, ஜஸ்ட் செய், யாரும் தப்பா நினைச்சுக்கூடாது. அப்போ சிஸ்டம் ரவுட் டேபிள் காட்ட மாட்டாங்க. சிஸ்கோ சிலபஸ்லயே சிஸ்டம் ரவுட் டேபிள்லாம் கிடையாது. அப்போ லாஜிக் என்னன்னா, டிஃபால்ட் கேட்வே வந்ததுனால சிஸ்டம் ரவுட் டேபிளே மறைச்சிட்டாங்க. டிஃபால்ட் கேட்வே கொடுத்தா பிங் ஆயிடும். பட் நம்ம போடுறோம்னா ஏன் எதுக்கு அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சோ அப்ப இன்னைக்கு கிளாஸோட டார்கெட் என்னன்னா, என் பசங்களுக்கு டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள்னா என்ன எப்ப வரும்னு தெரியணும், ரிக்வெஸ்ட் டைம் அவுட்னா என்ன எப்ப வரும்னு தெரியணும்,
அதுக்கப்புறமா டிஃபால்ட் கேட்வே கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா, கொடுத்தா என்ன கொடுக்கலனா என்ன, ஒரு சிஸ்டமோட ரவுட் டேபிள்ல என்னென்ன ரூட்லாம் இருக்கோ அது என்ன டிஃபால்ட் ரூட், டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணா பேக் எண்ட்ல என்ன ரூட் ஆட் ஆகும், இது எல்லாமே தரோவா படிக்கணும். இன் கேஸ் இப்போ இந்த செஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நான் தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிடுவேன். இதோட எப்போ வருவேன், நாளைக்கு வருவேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இதை நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிடும். எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் டைம்ல ஒர்க் பண்றீங்கன்னா சூப்பர், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்லாம் இப்போ நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொன்னா இருப்பா நேற்று. ஒரு சில பேர் என்ன நினைச்சுப்பீங்கன்னா ஏதோ ஒன்று சூப்பரா சொன்னா இருப்போம், ஆனா என்ன சொன்னாரு டோட்டலா மறந்துடும். இப்போ உட்கார்ந்து இல்ல ஜாப்லாம் போயிட்டு வந்த அப்புறமா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நான் லேப் கொடுத்துருவேன். லேப்ல இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும், ரூட் ஆட் பண்ணி பார்க்கணும். டைரக்டா டிஃபால்ட் கேட்வே கொடுக்க கூடாது. அதே மாதிரி சிஸ்கோ பாக்கெட் ட்ரேஸ்ல பண்ண முடியாது. சிஸ்கோ பாக்கெட் ட்ரேஸ்ல டிஃபால்ட் கேட்வே கொடுத்தா பிங் ஆகும், ஆனா ரூட்ல எழுத முடியாது. இவி லேப்ல பண்ணலாம், இல்ல ரியல் டிவைஸ்ல பண்ணலாம். அப்ப லாஜிக் இதை நீங்க மேனுவலா ரூட் ஆட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறமா ரூட்டை டெலிட் பண்ணும். டெலிட் பண்ணிட்டு டிஃபால்ட் கேட்வே கொடுத்தும் நெட்வொர்க் ஃபார்ம் தெரியும். ரூட் டெலிட். அப்போ ரூட்டை ஆட் பண்ணிட்டும் நெட்வொர்க் ஃபார்ம்ல கத்துக்கோங்க, ரூட்டை டெலிட் பண்ணிட்டும் நெட்வொர்க் ஃபார்ம்ல கத்துக்கோங்க. கொஞ்சம் லேப் ப்ராக்டிகல் கஷ்டப்படுங்க, கஷ்டமா தான் இருக்கும். நீங்க ஆஃபீஸையும் பார்க்கணும், என்னோட கிளாஸையும் பார்க்கணும், லேபும் பண்ணணும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்பதான் ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் வந்துட்டோம். அப்போ போக போக 3 ரவுட்டர் 4 ரவுட்டர் 10 ரவுட்டர் 100 ரவுட்டர் 150 ரவுட்டர் கூட வேணும்னா நம்ம கிளாஸ்ல நம்மளால பண்ண முடியும். நான் வேணா இதே மாதிரி சூப்பரா படிங்க, 100 ரவுட்டர் ப்ராஜெக்ட் கூட ஒரே கிளாஸ்ல நம்மளால படிக்க முடியும். பிகாஸ் வி ஆர் எலிஜிபிள். எலிஜிபிள் ஏன் சொல்றேன்னா, நான் கேட்கிற கொஸ்டினுக்கு 3 பேர் டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்றீங்க. இதுவே ஆன்சர் பண்ணலன்னா நான் இவ்வளவு பெருசா பேசவே மாட்டேன், அழகா ஷார்ட்டா முடிச்சுட்டு போயிட்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆஃப். தென் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல, இன்னில இருந்து மார்னிங் 7 to 9 பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வேணும்னா ரீஜாயின் பண்ணி படிங்க. தென் ஈவினிங் 7 to 9 பேட்ச் போயின்னு இருக்கு, வேணும்னா ரீஜாயின் பண்ணி படிங்க. தென் வேற என்ன இருக்கு, 2 பேட்ச் இருக்கு. 10 to 12 பேட்ச் ஜூன்ல இருந்து வரும். யாரும் கேட்கல என்கிட்ட 10 to 12 வேணும்னு, 2 பேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க உங்களுக்குலாம் நான் நல்லா எடுத்து நீங்க வெளியே போனாதான் எனக்கு பேட்ச் ஸ்ட்ரென்த் அதிகமாகும் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏமந்த்ல புரிஞ்சுதுங்களா? ஏமந்த் குரூப்ல பிரசாத். ஓகே, ஆனா நான் திருப்பி சொல்றேன், இது நெகட்டிவாலாம் பேசல, சீக்கிரமா மறந்துடுவது உண்மை இது. ஓகே, நான் இதை தாண்டி தான் வந்தேன், அதனால சீக்கிரமா மறந்துடும். நீங்க சீக்கிரமா இதை ரீகால் பண்ணலன்னா அதை விட சீக்கிரமா இது மறந்துடும். ஓகே, சிசில நிறைய டாபிக் அப்படிதான். செஷன் அட்டன் பண்ணா சூப்பரா இருக்கும், ஆனா ஒரு 2 ஹவர் ஒரு நாள் விட்டோம்னா டோட்டலா மறந்துடும். ஓகே, ஸோ அதனால நெகட்டிவ்லாம் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நைட்டுக்குள்ள லேப் ப்ராக்டிகல் பண்ணிடுங்க. நம்ம லேப் இப்போதைக்கு நைட்டு 9 o'clock வரையும் தான் ஆன்ல இருக்கு, அதுக்கு மேல ஆன் பண்ண முடியல. முன்னாடி சர்வர்லாம் என் வீட்லயே இருக்குது, 11 o'clock வரையும் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நான் 9 o'clock கிளம்ப சொல்ல ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு ஏன் அப்படின்னா, இப்போ என்ன இபி பில் வரும்னு எனக்கு தெரியல. இது கமர்ஷியல் வேற, இதுவரை நான் வீட்லயே வச்சு யூஸ் பண்ணிட்டேன். இது கமர்ஷியல், கொஞ்சம் பயமா இருக்கு இபி எவ்வளவு வரப்போகுது அப்படின்னு. ஸோ அந்த பயத்தினாலதான் 9 o'clock ஆஃப் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன் டைம். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.